சார், இப்ப நம்ம கமெண்ட்ல ஒரு கொஸ்டின் வந்திருக்குது. என்ன அப்டின்னா, ஐயா எங்களுக்கு தாத்தா சொத்த பிரிச்சு கொடுக்க மாட்டேன்றாங்க. அத்தையும் எங்களுக்கு என்ன வழின்னு சொல்ல மாட்டேன்றாங்க. நாங்க லாயர்ட்ட சொன்னோம். அவரும் பெருசா எங்களுக்கு சப்போர்ட்டிவா இல்லாத மாரி தெரியுது. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல அப்டின்னு சொல்றாங்க. பொதுவா நான் நெறைய இடத்துல கேட்கிறேன் சார். இந்த தாத்தா சொத்து பேரனுகளுக்கு தான், பேத்திகளுக்கு தான் அப்டின்லாம் சொல்றாங்க. பொதுவா இந்த தாத்தா சொத்து அப்டின்னா என்ன சார்? தாத்தா சொத்துன்றதையே ஒரு 2 வகையா பிரிக்க முடியும். ஃபர்ஸ்ட் தாத்தாவே சுயமா சம்பாரிச்சு அவர் பேர்ல எங்க யார்கிட்டயோ இருந்து வாங்கினதுன்றது ஒரு தாத்தா சொத்து. இதே பூர்வீக சொத்து தாத்தாவுடைய தாத்தா அவருடைய தாத்தா அது மாதிரி ஒரு 4-5 தலைமுறையா உள்ள வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அதோட சட்டங்களே வேறு. இந்த சட்டம்ன்றது வேறு, அந்த சட்டம்ன்றது வேறு. பொதுவா இந்த தாத்தா சொத்து அப்படின்றது பொதுவான சொல் வச்சு சொல்றது ரொம்ப ஆபத்தானது. ஓகே, அதனால அவருக்கு எப்படி வந்ததுன்றதை பேஸ் பண்ணி தான் மற்ற சொத்துக்கள்லாம் பிரிக்கணும். சார், தாத்தா உயிரோடு இருக்கும்போதே யாருக்கு வேணாலும் எழுதி கொடுக்கலாமா? அப்ப அதுலதான் முக்கியமான விஷயம். இப்போ தாத்தா சுயமா சம்பாரிச்சதை யாருக்கு வேணா எழுதி கொடுக்க முடியும். ஆனா தாத்தாவுடைய அப்பாவோ இல்ல அவருடைய தாத்தாவோ இல்ல அவருடைய பாட்டனார்னா அதுக்கப்புறம் வழி வழியா தான் வந்தாகணும். அவங்க பேரன் வந்துட்டாங்க அப்படின்னா பேரனுக்கு உரிமை வந்துருது பூர்வீக சொத்துல. இதே தாத்தாவா சுயமா சம்பாரிச்சிருந்தாருன்னா யாருக்கு வேணா கொடுக்கலாம். சார், இப்ப பேரன்களுக்கு ஒரு 18 வயசு முடியுது அப்படின்னா அவங்களுக்கு இந்த சொத்துல பங்கு இருக்குதுன்னு அர்த்தம். அவங்க தன்னோட அப்பாட்ட எனக்கு இப்பவே என்னோட பாகத்தை பிரிச்சு கொடு அப்படின்னு கேட்கலாமா? இல்ல தாத்தாவோட முழு சொத்து என்னது அப்படின்னு கேட்க முடியுமா? அப்படிலாம் கேட்கவே முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு ராமசாமின்னு எடுத்துக்கோங்க. ராமசாமியோட மகன் முருகேசனுடைய மகன் சுப்பிரமணி அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இப்ப அந்த தாத்தா உயிரோட இருக்கிறாரான்னு முதல்ல பார்க்கணும். தாத்தா உயிரோட இருந்தாருன்னா இவங்க எல்லாம் கேட்கவே முடியாது. அது தாத்தா யாருக்கு வேணா கொடுக்கலாம். இதே அவர் இறந்து போயிட்டாரு. இறந்து போன பட்சத்துல கிளாஸ் 1, அதாவது மகன் தான் டைரக்ட் வாரிசு. மகன் டைரக்ட் வாரிசுனா மகனுக்கு தான் முதல்ல உரிமை வரும். ஓகே, மகனுக்கு உரிமை வரும். அதுக்கப்புறம் இவர் உரிமையா கேட்கலாம். சரி, இல்ல இது எங்க தாத்தா சொத்து இல்ல, எனக்கு வேணும் அப்படின்னு. இதே அவங்களுக்குள்ள பிரிச்சுக்கிட்டாங்க, பாகப்பிரியம் பண்ணிக்கிட்டாங்க. அது ஒரு குடும்ப சொத்தாயிருது அப்படின்னா குடும்ப செலவுக்காக அவர் என்ன வேணா செய்யலாம் அந்த சொத்தை அப்பா. ஆனா அந்த சொத்து ஒரு நாள்பட்ட இதுல வந்துருச்சு. இவருக்கு 18 வயசு தாண்டிடுச்சு மகன், அதாவது பேரனுக்கு 18 வயசு ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல இவர் கிளைம் பண்ண முடியும். அதுவும் இவரோட பங்கை மட்டும் தான் கேட்க முடியுமே தவிர முழுதும் எனக்கு தாத்தா சொத்து எழுந்துதான் ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லவே முடியாது. சோ அதுதான் முக்கியமான விஷயம் இந்த இடத்துல. சரிங்க சார். இப்ப பேரன்கள் இருக்காங்க, அவங்க அப்பாவுக்கு தங்கச்சிகள் இருக்காங்க, அதாவது அத்தைகளுக்கும் கல்யாணம் ஆச்சு, குழந்தை இருக்குது இல்ல அப்படிங்கறத தாண்டி அந்த சொத்து அத்தைகளுக்கும் பங்கு இருக்குதா இல்லைங்களா? கண்டிப்பா அத்தைகளுக்கும் பங்கு உண்டு. அதாவது ஒரு தாத்தா ஒருத்தர் இருக்காரு, அப்பா அத்தைங்க இருக்காங்க அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு அத்தைக்கும் அந்த சொத்து வரதான் செய்யும். நான் இந்த அத்தைக்கு எல்லாம் சொத்து தர முடியாது, இது பையனுக்கு மட்டும்தான் சொத்து, பொண்ணுங்களுக்கு கிடையாது, நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. அந்த இடத்துல சரி சமமா தான் அந்த இடத்துல பிரிச்சு எடுத்துக்கணும். முதல்ல யாரு அந்த அப்பா கூட பிறந்தவங்க எல்லாரும் பிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுல வர்ற ஒரு பங்கை தான் அப்பாவுடைய பங்கை தான் இவர் கிளைம் பண்ண முடியுமே தவிர அதுக்கு நடுவில் மொத்தமாவே எனக்கு இதுல மொத்தமா வாரிசுகள் 20 பேர் இருக்கும், 20 பங்கா பிரிங்க அப்படின்னு பண்ண முடியாது. நீங்க சொல்ற மாதிரி பங்கு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டீங்க. சரி, ஒரு 4 சொத்து இருக்குது, 4 பேர் இருக்கிறாங்க, நம்ம இந்த சொத்தை நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு வாய்மொழியா பேசிக்கிட்டா அது சரியா வருமா சார்? வாய்மொழியா பேசுறதுன்றது எல்லாரும் ஒத்துக்கிட்டா சரியா வரும். யாராவது ஒரு ஆள் அதுல ஒத்துக்கல அப்படின்னா அந்த சொத்தை 4ஆ தான் பிரிச்சாகும். 4 பேர் 5 பேர் இருந்தாங்கன்னா அந்த சொத்தை 5ஆ பிரிச்சு ஈக்குவல் வேல்யூல தான் பண்ண முடியும். வாய்மொழியா நாங்க பேசிட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் போக முடியாது. அப்படி பண்ணாலும் கூட அதை ஒரு பார்ட்டிஷன் டீடா போட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்பதான் அது வேலிடா இருக்கும். இல்லைன்னா அது வேலிடிட்டி இல்லாம போயிடும். இப்ப தாத்தா சொத்து இருக்கு சார், அவங்க அப்பாவுக்கு லீகல் ஹேர் அப்படிங்கறதுனால வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, வந்துருது. என்கிட்ட தான் என் பேர்ல தான் பத்திரம் இருக்குது, நான் உனக்கு தர முடியாது அப்படின்னு அப்பா சொல்ல முடியுமா? அப்படிலாம் சொல்ல முடியாது. ஓகே, அது பூர்வீக சொத்தாக இருந்தால் அந்த பூர்வீக சொத்துல அப்பாவுக்கு வருது. அப்பாவுக்கு வரும்போது பையன் அதுக்குள்ள 18 வயசு தாண்டிடுறான், பொண்ணு 18 வயசு தாண்டிடுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த அப்பாவுடைய சொத்துல அப்பா அவர் இஷ்டத்துக்கு அவர் விற்க முடியாது. வேணா இப்போ 3 பேர் இருக்காங்க, அப்பா பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்க அப்படின்னா அதை 3ஆ பிரிச்சு வேணா இது என் பங்குப்பா அப்படின்னு எடுத்துக்க முடியுமே தவிர 3த்தையும் சேர்த்து நான் விற்கிறேன் அப்படின்னு வித்தா அது பல நேரங்களில் வம்பு வழக்கு முடியும். அதுவும் பல நாட்பட்டு அந்த வழக்கு போகிற மாதிரி சூழ்நிலை வந்துடும். அதான் வாங்குறவங்க ரொம்ப கவனத்தோட இதை வாங்கணும். சரிங்க சார். இப்போ இந்த கேள்வி நம்ம கிட்ட கேட்டதுல இன்னொன்னும் சொல்லியிருக்காங்க, நான் வக்கீல்கிட்ட பணம் கொடுத்திருந்தேன் எனக்கு சரியா பார்க்கல அப்படின்னு. இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி உங்கள்கிட்ட வருது. ஒரு அட்வொகேட்டா சொத்து வழக்குகள் அதிகமா சந்திக்கிற வக்கீல சந்திக்காம விட்டுருப்பாங்களா அப்படிங்கிறத நான் கேட்கிறேன். ஏன்னா நார்மலா பெட்டி கேஸ் அட்டன் பண்ற வழக்கறிஞர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட போய் சொத்து கேஸ் சொல்லும் போது அது லேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கறது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அது உண்மையான்னு தெளிவுபடுத்துங்க சார். பொதுவா எப்படி நீங்க டாக்டர் கிட்ட போகும்போது
பல் டாக்டர் தனி, கண் டாக்டர் தனி, அதே மாதிரி இருதய சம்பந்தப்பட்ட டாக்டர் தனி, ஜெனரல் பிசிஷியன் தனி அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி வக்கீல்கள்லயே வந்து சிவில் வழக்கறிஞர் இருப்பாங்க, கிரிமினல் வழக்கறிஞர் இருப்பாங்க, கார்பரேட்ல இருப்பாங்க, பிசினஸ்ல இருப்பாங்க, இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டில இருப்பாங்க. அதுல ஸ்பெசிபிக்கா இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி அண்ட் ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட மேட்டர் பண்றவங்கன்னு நிறைய லாயர்ஸ் இருப்பாங்க. ஓகே, ஒண்ணு அவங்கள தேடி போகணும். அப்படி இல்லைன்னா லா ஃபார்ம்னு இருக்கும். லா ஃபார்ம்ல வந்து அந்த ஒரு குரூப்பா இருப்பாங்க. அட்வொகேட்ஸ்னா ஒரு குரூப் வந்து சிவில் பார்த்துக்கும், இன்னொரு குரூப் வந்து கிரிமினல் பார்த்துக்கும். பலதரப்பட்ட வக்கீல்கள் வந்து உள்ள இருப்பாங்க. அந்த மாதிரி ஒண்ணு லா ஃபார்முக்கு போகணும். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்பெசிபிக்கா அந்த ஒரு துறையை சார்ந்த ஒரு வழக்கறிஞர்கள் இருப்பாங்க. அந்த மாதிரி போனாதான் வந்து ரொம்ப நல்லதே தவிர, யாரோ ஒருத்தர் ஒரு சும்மா ஒரு அட்வொகேட் ஒருத்தர் இருப்பாரு, அவர் ஏதோ ஒரு கார்பரேட்ல உட்காந்துக்கிட்டு இருப்பாரு, பிசினஸ் சம்பந்தப்பட்ட அட்வைசரி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அவர்கிட்ட போய் இந்த கேஸை கொடுத்து எனக்கு வழக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னா அவர் என்ன செய்ய முடியும்? அவர் வந்து ஒரு வழக்கறிஞரை நம்பி போடுவாங்க. அந்த வழக்கறிஞர் வந்து ஒழுங்கா பண்ணணும். அவர் ஒழுங்கா பண்ணலைன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரொம்ப கேள்விக்குறிதான். அதனால வழக்கறிஞரை தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லா தான் தேர்ந்தெடுக்கணும். ஓகே, வழக்கறிஞர் தொழில் வந்து வியாபாரம் கிடையாது, அது ஒரு சர்வீஸ். ஸோ சர்வீஸ் நோக்கத்தோட அதுக்காக நீங்க ஃப்ரீயாவும் கிடைக்காது எல்லா இடத்துலையுமே. அதுக்கு ஃப்ரீ லீகல் எய்டு தனியா இருக்கு. ஹைகோர்ட் கேம்பஸ்ல ஒவ்வொரு கோர்ட்லயுமே வந்து ஃப்ரீ லீகல் எய்டு வச்சிருப்பாங்க. பட் எல்லாத்துக்குமே வந்து நீங்க ஃப்ரீ லீகல் எய்டு அதுக்கு போயிட முடியாது. ஓகே, அது வசதி வாய்ப்பற்றவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்கும். இந்த மாதிரி நேரங்கள்ல ஒரு சரியான வழக்கறிஞரை தேர்ந்தெடுத்து பண்ணா சீக்கிரமாவும் அது மாதிரி நியாயமாவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். சார், ஒரு பாக பிரிவினைக்கு போகணும்னு நான் முடிவு பண்ணிடுறேன் அப்படின்னா நான் என்னென்ன ஆவணங்கள் ஃபர்ஸ்ட் கையில வச்சிருக்கணும்? அதெல்லாம் நான் இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு தான் நான் வந்து முறைப்படி போகணும்னா என்னென்ன ஆவணங்கள்? முதல்ல ஃபேமிலி ட்ரீன்னு சொல்லுவோம். அந்த குடும்பத்துல யார் யார் எங்கெங்கிருந்து வந்தாங்க எப்படி அப்படின்ற அந்த ஃபேமிலி ட்ரீ ஒன்று வரணும். அதாவது நம்மளோட முன்னோர்கள், அதாவது அத்தை யாரு, சித்தி யாரு, தாத்தா யாரு, சின்ன தாத்தா யாரு. அதுக்கு முன்னாடி பாட்டனாருக்கு எத்தனை பிள்ளைங்க, எத்தனை தாத்தா, சின்ன தாத்தா, பெரிய தாத்தா, அவங்கள அந்த பாட்டிங்க கூட பிறந்தவங்க. அதுக்கு அடுத்தது நம்ம தாத்தா கூட பிறந்தவங்க, அதுக்கப்புறம் அப்பா கூட பிறந்தவங்க, அதுக்கப்புறம் பிள்ளைங்க அப்படின்ற அந்த குடும்ப ஃபேமிலி ட்ரீன்னு சொல்லுவோம். அந்த ஃபேமிலி ட்ரீ கண்டிப்பா வேணும். இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் இறப்பு சான்றிதழ் கண்டிப்பா இருக்கணும். யாரெல்லாம் வந்து இறந்து போனாங்க அதுல அப்படின்றது வந்து கண்டிப்பா அந்த இறப்பு சான்றிதழ் வேணும். அதுக்கப்புறம் பத்திரங்கள், பழைய பத்திரம், ஓல்டு, அதாவது ரெஜிஸ்டர்டோ அன்ரெஜிஸ்டர்டோ அந்த மாதிரி பத்திரங்கள்லாம் கண்டிப்பா அதை சேகரிச்சு வைக்கணும். ஒரு சிலதெல்லாம் வந்து பழசு வீணா போயிடும். அதெல்லாம் வந்து கிளீனா அதை எடுத்து இது வந்து வீணா போயிடுச்சு, அதனால இது காப்பி ஆஃப் டாக்குமெண்ட், இதுதான் காப்பி அப்படின்ற லெவலில் அதை பக்காவாக இது பண்ணணும். அதுக்கப்புறம் பழைய பட்டா, சப்போஸ் சர்வே நம்பர்லாம் மாறிடும். பழைய சர்வே நம்பர் வேற இருக்கும், புது சர்வே நம்பர் வேற இருக்கும். அதெல்லாம் கரெக்டாக தெரியணும். அது பட்டா, சிட்டா, அடங்கல், ஓகே, அது மாதிரி வேற என்னென்ன ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ்ல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் ஈசி வில்லங்க சான்றிதழ்னு சொல்லுவோம். யாருக்கு எப்பப்பெல்லாம் வந்தது அப்படின்னு சொல்லி அந்த மேனுவல் ஈஸின்னு சொல்லுவோம். அதை வந்து கிட்டத்தட்ட 40-50 வருஷம் எடுத்து வச்சுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் முக்கியமா ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், வரி ரசீது, எதெல்லாம் நீங்க வரி ரசீது இருக்கோ அந்த வரி ரசீதெல்லாம் கண்டிப்பா எடுத்து வைக்கணும். ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த உயில் ரெஜிஸ்டர்ட், அன்ரெஜிஸ்டர்டு, இந்த மாதிரி வேற ஏதாவது பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. ஒரு பேரை வந்து இன்னொருத்தர் பேரை மாத்திருப்பார். பேரை மாத்திட்டு கடைசியில் அவரே வந்து ஏதோ பேரை மாத்திருப்பாங்க, இல்ல மதம் மாறி இருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய அந்த ஆவணங்கள்லாம் பக்காவா எடுத்து இதெல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்க வந்து ஏதாவது ஒரு வழக்குன்னு வரும்போது அந்த வழக்குக்கு ஒரு ஆதாரமா இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். சார், பொதுவாகவே இந்த மாதிரி சொத்து ரீதியான கேஸ் எல்லாம் போனால் நமக்கு 10 வருஷம் ஆகுது, 15 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன கால அளவு இருந்தால் இந்த கேஸை வந்து அட்டன் பண்ண முடியும் சார்? பொதுவாகவே நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன, மீடியேஷன் போங்க. முதல்ல உட்காந்து பேசுங்கன்னு சொல்லுவோம். சண்டை சச்சரவு பெரும்பாலும் எங்கேருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா சண்டை சச்சரவு. நீ பெரியாளா, நான் பெரியாளா, நீ எப்படி வாங்குறேன்னு பார்ப்போம் அப்படின்னு சவால் விடுறது. இந்த மாதிரி சவால் விடுறதுனால தான் நிறைய பிரச்சனைகள் வந்து காரணமாகுது. ஓகே, அதனால அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாம அவங்களுக்கு உட்காந்து பேசி அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் என்ன ஏதுன்னு ஒன்று பெரியவங்க அது மாதிரி உட்காந்து பேசலாம். அப்படி இல்லைன்னா கோர்ட் மூலயமாவே கோர்ட்லேயே நீங்கள் வந்து ஒரு வழக்கு பதிவு செஞ்ச உடனே அந்த நீதிபதி கிட்ட நம்ம கேட்கணும். எப்படி கேட்கணும்? ரெஃபர் பண்ணுங்க, மீடியேஷனுக்கு ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னா அவர் ஒரு மீடியேட்டர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. கோர்ட்டே மீடியேட்டர் அப்பாயிண்ட் பண்ணி அவங்கள உட்கார வச்சு ஒரு 3 மாசமோ 4 மாசமோ ஒரு 5 சிட்டிங்கோ 6 சிட்டிங் வரைக்கும் வந்து நம்ம உட்காந்து பேசலாம். அந்த உட்காந்து பேசும்போதும் கொஞ்சம் பொறுமையா நிதானமா சண்டை சச்சரவு இல்லாம ஒரு ஈகோ இல்லாம இருந்தா கண்டிப்பா சீக்கிரம் முடிஞ்சிடும். ஏன்னா சண்டை போடும்போது தான் நீ பெரியாளா நான் பெரியாளான்னு வரும்போது தான் அந்த கோர்ட்டுக்கு போக சொன்னார். இல்லைன்னா நிறைய பேர் விட்டு கொடுக்க தான் தயாரா இருப்பாங்க. ஆனா கோபமா பேசுற அந்த தன்மையினால பல இடங்கள்ல வந்து இந்த மாதிரி 5 வருஷம் 10 வருஷம் அப்படின்னு போறது. ரெண்டாவது 5 வருஷம் 10 வருஷம் மட்டும் இல்லாம நார்மலா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு வழக்கு இருக்கு. அந்த வழக்கு லோவர் கோர்ட்ல இருக்கு,
லோவர் கோர்ட்ல இருந்து இவங்க ஜெயிச்சிடுறாங்க, இல்லைன்னா இவங்க தோத்துறாங்க. அடுத்தது என்ன ஆகும்னா, அடுத்தது சப்கோர்ட்டு, அதுக்கப்புறமா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, அதுக்கப்புறமா ஹை கோர்ட்டு, அதுக்கப்புறமா சுப்ரீம் கோர்ட்டு அப்படின்னு ஒரு கோர்ட்லயுமே ஒரு 2 வருஷம் 3 வருஷம்னா நீங்க கணக்கு பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட அதுவே 10 வருஷம் ஓடி வந்துடும். அதனாலதான் நார்மலா இதை வந்து எப்போதுமே வம்பு வழக்குக்கு போகாம அப்படியே டைரக்டா மீடியேஷன் முடிச்சா சீக்கிரம் முடியறதுன்னா வாய்ப்பு வந்து அதிகம். சரிங்க சார். அதாவது ஒரு கால அளவுகளும் பொறுமையும் இவ்வளவு ஆவணங்களும் இருந்தா கண்டிப்பா இதுக்கான நிறைவான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்களை கண்டிப்பா. தொடர்பு கொண்டு இந்த கேஸை பத்தி இந்த மாதிரி எங்களுக்கு இருக்குது அப்படின்னு பேசணும் அப்படின்னா எந்த நேரத்திற்கு பேசினா அவைலபிளா இருக்கும் சார்? பொதுவா கோர்ட் நேரங்கள்ல கண்டிப்பா பேச முடியாது. நார்மலா உங்களுக்கு வந்து இலவசமா எனக்கு வேணும், எனக்கு வந்து இலவசமா எனக்கு வந்து இதுக்கு சொல்லுங்க அப்படின்னா தாராளமா கமெண்டே பண்ணலாம். இதுல கமெண்ட் பண்ணாலே அந்த கமெண்ட்டுக்கு உண்டான பதில்களை உடனே கொடுத்துடலாம். இல்ல வாட்ஸ்அப் மெசேஜா பண்ணாலும் வாட்ஸ்அப் மெசேஜா பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இல்ல எனக்கு வந்து ஸ்பெஷலைஸ்டா இப்படிதான் வேணும் அப்படின்னா நம்ம அலுவலக என்ன தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நேரா வரலாம். மேலும் வேற ஏதாவது தகவல் உங்களுக்கு தெரியும்னா தாராளமா நீங்க கமெண்ட் பண்ணலாம். இல்ல கீழே கொடுத்துருக்க அந்த எண்ணில் நீங்க தாராளமா ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பதில் தர தயாரா இருக்கும். நன்றி, வணக்கம்.